வெல்கம் டு IKLAS ஆன்லைன் அகாடமி. நம்ம இது வரைக்கும் வந்து என்ன பார்த்துருந்தோம் ஆப்டிடியூடில் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் வந்து முடிச்சிருந்தோம் அந்த டாபிக் ஃபுல்லாகவே. அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த டாபிக் வந்து LCM HCF. இதுதான் வந்து பார்க்க வேண்டிய டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு ஸ்கூல் டிவிஷனில் அந்த லாங் டிவிஷன் சிந்தரி டிவிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லை வேற என்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஃபேக்டர் மெத்தட் இருக்குது, லாங் டிவிஷன் சிந்தரி டிவிஷன் மெத்தட் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, அது நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம்னா என்ன தெரியும். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள், இதுதான் வந்து எல்சிஎம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள்லாம் நமக்கு என்ன தெரியும், ஃபார் அ கிவன் நம்பர், ஒரு கிவன் நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 24ஓட மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24 into 1 24, 24 2s are 48, 24 3s are 72, 24 4s are 96, 120 and so on. ஸோ இதுதான் வந்து 24ஓட மல்டிபிள்ஸ். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, those numbers which get exactly divided by 24, எந்தெந்த நம்பர் எல்லாம் 24ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 கொடுக்குமோ, ஸோ அதுதான் வந்து 24ஓட மல்டிபிள்ஸ். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் காமன் மல்டிபிள் அப்படின்னா அது என்னவா இருக்கும். காமன் மல்டிபிள்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க, 8 12 ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட காமன் மல்டிபிள்ஸ் வந்து என்னவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 8ஓட மல்டிபிள் எழுதுங்க. 8 16 24 32 40 and so on. 12ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 12 24 36 48 60 and so on. ஸோ இப்போ இதில் வேணால் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, 8ல் 48. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுல வந்து காமன் மல்டிபிள் 8ஓட மல்டிபிள்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம், 12ஓட மல்டிபிள்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து காமன் பிட்வீன் தீஸ் டூ வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 24 தெரியுது, அடுத்து 48. ஸோ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், 72 தான் அடுத்த நம்பராக இருக்கும். ஸோ இந்த 72 தான் அடுத்த நம்பராக இருக்கும். நான் எப்படி சொன்னேன்னா, ஸோ ஒரு ரெண்டு நம்பரோட எல்சிஎம், இப்போ நிறைய இது மாதிரி நிறைய காமன் மல்டிபிள்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் உள்ளதுலே எது லீஸ்டோ அதுதான் வந்து எல்சிஎம். ஸோ இப்போ 8 and 24ஓட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24, 8 and 12ஓட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 தான் அதோட எல்சிஎம். ஓகே, ஸோ இப்போ நான் டக்குன்னு வந்து இங்கே லிஸ்ட்டில் வந்து 72 இல்லவே இல்லை. நான் எப்படி டக்குன்னு 72 சொன்னேன் அப்படின்னா, ஸோ எப்பயுமே ஒரு ரெண்டு நம்பரோட எல்சிஎம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ அதோட மல்டிபிள்ஸ் தான் மற்ற காமன் மல்டிபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹிண்ட், எல்சிஎம்ல பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹிண்ட் வந்து, ஸோ ரெண்டு நம்பரோட காமன் மல்டிபிள்ஸ் வந்து வில் ஆல்வேஸ் பி அ மல்டிபிள் ஆஃப் இட்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிண்ட். ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போமா, ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கு எல்சிஎம் இப்படி தான் கண்டுபிடிப்போமானா இல்லை, நம்ம டிவிஷன் மெத்தடில் தான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இல்லை நிறைய ஒரு சில டிப்ஸ் இருக்குது அதில் தான் கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து பேசிக்காக எல்சிஎம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஓகே, அடுத்து வந்து ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இல்லை இதோட இன்னொரு பேர் வந்து ஜிசிடி. இது எல்லாமே வந்து நமக்கு தெரியும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ அது இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த கீவேர்டை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். ஸோ ஃபேக்டர்னா என்ன, ஸோ ஒரு நம்பர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 72 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 72ங்கிற நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும். ஸோ எந்தெந்த நம்பர்லாம் இந்த நம்பரை கிவன் நம்பரை வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணும்போது கிவிங் ரிமைண்டர் 0, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், அந்த நம்பர்ஸ் தான் வந்து
ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த 72ங்கிற நம்பரை எக்ஸாக்டா டிவைட் பண்ணுது, தட் இஸ் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 கொடுக்குமோ, ஸோ அதுதான் வந்து இந்த 72ங்கிற நம்பரோட ஃபேக்டர்ஸ். ஓகே, 1 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும், 3 வந்து 24s, 4 18s, 5 வந்து டிவைட் பண்ணாது, அதுக்கப்புறம் 6 வந்து 12 டைம்ஸ், 7 டிவைட் பண்ணாது, 8 வந்து 9 டைம்ஸ், 9 வந்து 8 டைம்ஸ், 10 டிவைட் பண்ணாது, ஸோ ஆன் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து 72ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இதே மாதிரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்ன தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து காமன் ஃபேக்டர்னா, ஸோ லாஸ்ட் டைம் எல்சிஎம்க்கு சாரி எல்சிஎம்க்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான், ரெண்டு நம்பரோட காமன் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, இன்னொரு நம்பர் வந்து 18 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் 24ஓட ஃபேக்டர்ஸ் எழுதினீங்கன்னா 1 2 3, ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ்னா என்ன சொல்லிட்டோம். ஸோ எந்தெந்த நம்பர்லாம் இந்த 24ங்கிற நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கொடுக்குமோ, ஸோ அதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ 1 2 3 இது மூணு டிவைட் பண்ணும். அடுத்து யூஸ்வலி 1 வந்து எல்லாத்துக்குமே ஃபேக்டர் தான் இருக்கும், அது நமக்கு தெரிஞ்சது தான். 2 வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணாது, 6 பண்ணும், 7 பண்ணாது, 8 அகெயின் டிவைட் பண்ணும், 9 டிவைட் பண்ணாது, 10 டிவைட் பண்ணாது, 11 பண்ணாது, 12 டிவைட் பண்ணும். ஸோ எக்ஸாக்ட் ஹாஃப் வந்துருச்சுனாலே அப்போ அடுத்த நம்பர் வந்து அந்த கிவன் நம்பராக தான் இருக்கும். ஃபேக்டர்ஸ்ல வந்து எப்பயுமே எக்ஸாக்ட் ஹாஃப், இந்த கிவன் நம்பரோட எக்ஸாக்ட் ஹாஃப் வந்துச்சுன்னா அப்போ அடுத்த நம்பர் வந்து இந்த கிவன் நம்பர் தான் வந்து ஃபேக்டரா இருக்க முடியும். ஸோ நடுவில் இருக்க நம்பர்லாம் வந்து செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு ஹிண்ட். ஓகே, அடுத்து 18ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டிவைட் பண்ணாது, 5 டிவைட் பண்ணாது, 6 3 டைம்ஸ், 7 டிவைட் பண்ணாது, 8 டிவைட் பண்ணாது, 9 வந்து 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஸோ எக்ஸாக்ட் ஹாஃப் வந்துருச்சு இல்லையா 18ஓட. ஸோ அப்போ அடுத்த நம்பர் வந்து கிவன் நம்பர் தான் இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரெண்டு நம்பரோட ஃபேக்டர்ஸ். ஓகே, ஓகே, இப்போ இதுல வந்து எதெல்லாம் வந்து காமன் ஃபேக்டரா இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, 3 இருக்கு, அகைன் 6 இருக்கு, அண்ட் தென் வேற ஏதாவது இருக்கா? வேற இல்லை. ஸோ இப்போ இதுல வந்து ஹெச்சிஎஃப்ல சிஎஃப் வந்து சொல்லிட்டோம் என்னது காமன் ஃபேக்டர்னு. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த மூணு நம்பர்ல எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ, அதாவது ஹையஸ்ட் வேல்யூ, அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 2 3 6ல கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து 6 தான். ஸோ 24 and 18ஓட ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 6 இஸ் யோர் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை. ஸோ வேற மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். ஓகே, எல்சிஎம்னா என்ன தெரிஞ்சிச்சு, ஹெச்சிஎஃப்னா என்ன தெரிஞ்சிருச்சு. இல்லை வேற ஏதாவது ஹிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வச்சு நம்ம டீல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பையும் வந்து லிங்க் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ரேஷியோ வந்து எடுத்துக்கோங்க, வேரியபிள் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரேஷியோ இருக்கு A/B, such that இங்க வந்து A/B ரேஷியோனாலே என்னன்னா லீஸ்ட் ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24 18 லாஸ்ட் டைம் எடுத்தோம் இல்லையா? ஸோ 24 18. ஸோ இதுல இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரான 6 நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 6 into 4 இருக்கும், இங்க 6 into 3. இந்த 6 into 4 6 into 3 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வர ரிசல்டன்ட் அந்த 4:3 தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஹையர் ரேஷியோஸே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே எப்படின்னு சொல்லலாம்னா 8:6ன்னு சொல்லலாம். ஸோ தப்பு கிடையாது. ஸோ ஆனா இங்க நம்ம இந்த A/Bன்னு எடுத்திருக்கோம் பாத்தீங்களா? ஸோ இதுல வந்து அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற ரிசல்டன்ட் தான் இந்த A/B, ரெண்டு கிவன் நம்பர். ஓகே, தெரிஞ்சிருச்சு. இப்போ A/B ஒரு கிவன் ரேஷியோ. அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த ஆக்சுவல் நம்பர் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இதுல வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே வந்து இந்த கிவன் ரேஷியோ வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஹெச் தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அந்த ரெண்டு கிவன் நம்பர். A and B நம்பர் இல்லை. ஸோ A and B வந்து அதை வந்து அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ரிசல்டன்ட். ஸோ இப்போ HCF வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரோட கிவன் நம்பரோட எல்சிஎம் வந்து ஹெச்ஆ இருந்ததுன்னா, ஸோ இப்போ ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? AH
அண்ட் பிஹெச். ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் இன்னும் எரேஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 24 அண்ட் 18 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை வந்து ஹையஸ்ட், அது ரெண்டோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரோட மல்டிபிள்ஸ் எழுதணும்னா 6 into 4 6 into 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இப்போ 6 அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற அந்த ரிசல்டன் 4:3 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே A:Bன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கான். ஸோ ரேஷியோ கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கொடுத்துருக்கான். அந்த ரெண்டு நம்பருக்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்கான். அந்த ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டானா என்ன பண்ணணும்? ஸோ அந்த ரேஷியோல இருக்க நம்பரால, ஈச் நம்பரால HCF மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் வந்து அந்த கிவன் ரிசல்டன்ட் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ 4:3 இருக்கு அதோட ரேஷியோ. ஸோ 6ங்கிறதா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 24 and 18. ஸோ அதால 6 into 4ஐயும் 6 into 3ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிவன் நம்பர் கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து ரேஷியோ வந்து கொடுத்துருக்கான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தெரியும் நமக்கு. ஸோ அதுல இருந்து எல்சிஎம் கேட்டானா என்ன பண்றது? ஸோ ரேஷியோ வந்து A:B தெரியுது. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து H அப்படின்னா ஸோ அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னா A into B into H. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம்மா இருக்கும். ஸோ எப்படி இது சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல தானே வந்து எல்சிஎம் அடிப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர் என்ன தெரிஞ்சிச்சு? AH BH அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ AH BH இதுதான் வந்து நம்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த சிந்தட்டிக் டிவிஷன், லாங் டிவிஷன் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? ப்ரைம் ஃபேக்டர்ஸாக வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ இங்கே வேரியபிள் இருக்கிறதுனால காமன் வேரியபிளாக இருக்க ஹெச்ஆர் டிவைட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து AB. ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஏக்கும் பிக்கும் இதுக்கு மேலே எந்த ஹையர் காமன் ஃபேக்டர்ஸும் இல்லை. ஹெச் தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதுக்கு மேலே வேற ஏதாவது காமனாக இருக்குமா? இருக்காது. ஸோ அப்போ இது மூணே மல்டிப்ளை பண்ணுறதான வந்து இந்த ரெண்டு கேஸோட எல்சிஎம்மா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், A into B into H. ஸோ அதுதான் எல்சிஎம். கிவன் அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்து HCF நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்சிஎம் வந்து அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோல இருக்க நம்பர்ஸோட ப்ராடக்ட் மல்டிப்ளைட் பை இட்ஸ் தேர் HCF. ஸோ அப்போ A into B into H தான் எல்சிஎம்மா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வேரியபிள்ஸாக வச்சு பார்த்தா புரியறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ டேரெக்டாக கொஷின்ஸாக சால்வ் பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறைய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஷின் சால்வ் பண்ண வந்து டேரெக்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து the LCM of two numbers is 1920 and their HCF is 16. If one of the number is 128, then find the other number. ஸோ இது ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசிக்கான கொஷின். ஸோ எல்சிஎம் HCF ஓரளவுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12 18 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட எல்சிஎம் அண்ட் HCF வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 12 and 18க்கு. ஸோ 12 18. ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்ட் நம்பர்ஸ்லேருந்து, லீஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லேருந்து வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ லீஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 தெரியும். ஸோ 6 times 9 times. அதுக்கப்புறம் அகைன் வேற 2ஆல் இப்போ 9 டிவைட் பண்ண முடியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச லீஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் வந்து 2 தான். ஸோ 2ஆல் 9 டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த ப்ரைம் ஃபேக்டர் போகிறோம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 3ஆல் ஆகும். ஸோ 3 2 times, இது 3 times. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் வேற எதுவும் காமன் மல்டிப்ளை இல்லை இல்லையா? ஸோ அப்படியே த்ரூ அவுட்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ அதுதான் வந்து உங்களோட எல்சிஎம். ஸோ 2 into 3 6 2s are 12, 12 3s are 36. ஸோ 36 தான் இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம். தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மெத்தட்ல தான் கண்டுபிடிக்கணுமா எல்சிஎம்னா? அப்படி கிடையாது, வேற மெத்தடும் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது சின்ன சின்ன நம்பர்ஸா இருந்தா இப்போ நான் சொல்ல போற ட்ரிக் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. ரொம்ப லார்ஜர் நம்பர்ஸா இருந்தா அந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. லாங் டிவிஷன் மெத்தட், அதாவது சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் தான் வந்து பெட்டர். ஸோ சின்ன சின்ன நம்பரா தானே இருக்கு. ஸோ இதோட ஃபேக்டர்ஸும் இந்த 12 and 18ஓட ஃபேக்டர்ஸ் மல்டிபிள்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ அப்போ
என்ன பண்ணலாம்னா உள்ளதுலேயே லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்க. எந்தெந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானோ ஸோ அதுலேயே லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த கேஸில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 18 தான். ஸோ 18ஓட மல்டிபிள்ஸை வந்து ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் லீஸ்ட் மல்டிபிள் இருந்து வந்து எழுதிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் என்னவா தான் இருக்கும்? 18 தான். ஸோ அடுத்த மல்டிபிள் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இந்த 18ஓட மல்டிபிள்ல இந்த 12 நம்பர், இந்த அதர் நம்பர், எந்த நம்பர் இல்லாம சின்ன நம்பர் விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ 12 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் இந்த ரெண்டு நம்பருக்கும். ஸோ 18 டிவைட் பண்ணுமா 12 எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது. ஸோ அப்போ அடுத்த நம்பர் பாருங்க 36. ஸோ 36 வந்து 12 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமானா கண்டிப்பா பண்ணும். 12 3s are 36. ஸோ அப்போ 36 தான் வந்து இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா சின்ன நம்பரா இருக்கணும். ரொம்ப லார்ஜர் நம்பருக்கு வந்து மல்டிபிள்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால பெரிய பெரிய நம்பருக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகாது. கொஞ்சம் கஷ்டம். யூஸ் ஆகாதுன்னு இல்லை, யூஸ் ஆகும். கம்பேரிட்டிவா இதை விட இது வந்து லேட் ஆகும். ஸோ பெரிய நம்பர்ஸ் இருந்தா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் போறது தான் வந்து பெட்டர். ஓகே, இப்போ போலாம் கொஸ்டினுக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ 12 and 18 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா லார்ஜஸ்ட் நம்பர் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணியாச்சு. 18 தான் லார்ஜஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 18 தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ 18ஓட லீஸ்ட் மல்டிபிள், அதாவது 18 into 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 18ஓட லீஸ்ட் மல்டிபிள் பாத்தீங்கன்னா 18 தான். ஸோ அப்போ அந்த 18ஓட மல்டிபிள்ஸ்ல எந்த சின்ன மல்டிபிள்ல அதர் நம்பர் எக்ஸாக்டா டிவைட் பண்ணுதோ அதுதான் வந்து உங்களோட எல்சிஎம். ஓகே, ஸோ அப்போ 18ஓட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் வந்து 18 தான் உங்களுக்கு தெரியும். 18 வந்து 12 வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமான்னு பார்த்தா டிவைட் பண்ணாது. ஸோ அப்போ 18 வந்து எல்சிஎமா இருக்க முடியாது இந்த ரெண்டு நம்பருக்கும். ஓகே, அடுத்த 36 எடுத்துக்கோங்க. ஸோ 36 தான் வந்து செகண்ட் மல்டிபிள் ஆஃப் 18. ஸோ அது வந்து அதை வந்து 12 எக்ஸாக்டா டிவைட் பண்ணுவானா கண்டிப்பா டிவைட் பண்ணும். 12 3s are 36. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து 36. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிண்ட். இது வந்து லார்ஜர் நம்பர்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்டிபிளிகேஷன் டிவிஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா வந்து ஈஸியா தான் இருக்கும். ஆனா அட்வைசபிள் வந்து லார்ஜர் நம்பர்ஸ்க்கு வந்து இந்த டிவிஷன் மெத்தட் போகிறது தான் வந்து பெட்டர். ஓகே, ஸோ இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறவே. அடுத்து ஹெச்சிஎஃப் வந்து ஒன்றும் இல்லை, சேம் லாங் டிவிஷன் மெத்தட். 12 and 18 எடுக்க போறீங்க. ஸோ என்ன பண்ணணும்? லீஸ்ட் பிரைம் ஃபேக்டரான 2ஆல டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. டிவைட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சு? இது 6 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். அதுக்கப்புறம் வேற எதுவும் காமன் ஃபேக்டர் இருக்கா? 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ அடுத்த பிரைம் ஃபேக்டர் வந்து 3 தான். ஸோ 3ஆல டிவைட் ஆகுதுன்னா ஆகுது. ஸோ 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இது வரைக்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம்? 2 and 3 மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேல வந்து ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? 2 and 3க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அப்போ காமன் ஃபேக்டர் இல்லாததோட நிப்பாட்டிட்டு ஸோ இந்த இது வரைக்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதோட ப்ராடக்ட் தான் வந்து HCF. ஸோ இப்போ 2 into 3யோட ப்ராடக்ட் வந்து 6. ஸோ 6 தான் இந்த ரெண்டு நம்பரோட HCF. சரிங்களா? ஸோ இதுதான் சிந்தட்டிக் டிவிஷன் மூலமா HCF கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுல இந்த ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா இதுவும் சேம் அகைன் சின்ன நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியும். ஸோ 12 and 18 ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் HCF வந்து நீங்க இப்போ பார்க்கணும். ஸோ எப்படி வந்து எல்சிஎம் சூஸ் பண்றதுக்கு பெரிய நம்பர் சூஸ் பண்ணமோ அதே மாதிரி HCFக்கு சின்ன நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ சின்ன நம்பர் என்ன வருது தெரிஞ்சிருச்சு, 12 தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து 12ஓட ஃபேக்டர்ஸ் எடுங்க. ஏன்னா வந்து நம்ம இங்கே HCF தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் எடுங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து ரிவர்ஸ்ல எழுதுங்க. லார்ஜஸ்ட் ஃபேக்டர்ல இருந்து ரிவர்ஸ்ல எழுதுங்க. ஸோ 12 இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர், அதாவது ஹையஸ்ட் ஃபேக்டர். அதுக்கப்புறம் 6 4 3 2 1 1 வந்து எல்லா கேஸ்லயும் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து எழுதிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ இந்த 12ஓட எந்த ஃபேக்டர் வந்து ரைட் ஃப்ரம் த ரிவர்ஸ் ஆர்டர் ஹையஸ்ட் ஃபேக்டர்ல இருந்து ரிவர்ஸ் வந்து 18 எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ 12 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 18 எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது. ஸோ அடுத்து எதுதான் டிவைட் பண்ணணும்? ஸோ 6 டிவைட் பண்ணுமா? ஆப்வியஸா டிவைட் பண்ணணும். ஸோ 6 3s are 18. ஸோ அப்போ 6 தான் உங்களோட HCF. சரிங்களா? இது சும்மா இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து சும்மா யோசிச்சாலே வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நம்ம பென் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஸோ இதுக்காக தான் வந்து இதை ப்ரிஃபர் பண்றது. எதுக்கானா
கால்குலேஷன் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இதே வந்து லார்ஜர் நம்பர்ஸுக்கு இது அட்வைசபிள் கிடையாது. லார்ஜர் நம்பர்ஸுக்கு வந்து நம்ம சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் தான் வந்து பெட்டர். ஓகே, இதுதான் வந்து வேஸ்ட் டு கால்குலேட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இன்னும் இந்த மெத்தட் இருக்கு, டிவிஷன் மெத்தட் இருக்கு. ஸோ அது இன்னும் நம்ம பார்க்கல. டைரக்டா டிவைட் பண்ணி அந்த கிவன் நம்பர்ஸ் வந்து டைரக்டா டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ அது வந்து கொஷின்ஸ்ல இருக்கும். ஸோ அதில் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொஷின் வந்து இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 நம்பர் எடுத்திருந்தோம், 12 and 18. ஸோ நம்பர் 1, நம்பர் 2. ஸோ அதோட எல்சிஎம் வந்து என்ன இருந்தது, 36 கிடைச்சது. அதோட ஹெச்சிஎஃப் வந்து 6 கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்ல இருந்து தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 12 and 18 வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஸோ 12 and 18 மல்டிபிள் வந்து என்ன, 18 into 12. 18 10s are 180 plus 18 2s are 36. That is 216. அதே மாதிரி இப்போ எல்சிஎம் அண்ட் அந்த ரெண்டு கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. என்ன வருது, 36 6 ஆர், அதாவது 6 கியூப் நமக்கு 216 தெரியும். ஓகே, இது ரெண்டும் வந்து இப்போ ப்ரூவ் ஈக்குவலா இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹிண்ட். ஸோ இப்போ ரெண்டு கிவன் நம்பரோட ப்ராடக்ட்டும் அதே ரெண்டு கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட ப்ராடக்ட்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போற ஹிண்ட். இது வந்து 2 நம்பருக்கு மட்டும்தான் வந்து இந்த லாஜிக் வந்து சூட் ஆகும். 3 நம்பர் 2 2க்கும் அதிகமான நம்பருக்கு வந்து இந்த லாஜிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2 நம்பருக்கு மட்டும்தான் வந்து இந்த லாஜிக். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஹிண்ட் தான் வந்து, இந்த ஹிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே கொஸ்டின்ல யூஸ் பண்ண போறோம். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 1920 கொடுத்துருக்கான். அண்ட் தென் ஹெச்சிஎஃப் வந்து 16 கொடுத்துருக்கான். ஓகே, கிவன் நம்பர்ஸ் வந்து என்னன்னா, ஒன் ஆஃப் தி நம்பர் வந்து 128, தி அதர் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஸோ அந்த செகண்ட் நம்பர் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணும், இதை வந்து N2 எப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், சிம்பிளிஃபிகேஷனோட லாஜிக் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஈக்குவல் டுக்கு ஒரு பக்கம் எல்லா நியூமரல்ஸும், ஈக்குவல் டு தி அதர் சைடு வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சாதான் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ கொண்டு வாங்க. ஸோ 1920 into 16, நியூமரேட்டர் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் நியூமரேட்டர்ல இருக்க நம்பர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வரும். ஸோ டிவைடட் பை 128. கேன்சல் பண்ணீங்கன்னா 16 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 16 8s are 128. ஏன்னா 16 10s are வந்து 116 தெரியும். ஸோ அதுல இருந்து 32 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 128 கிடைச்சிடும். ஸோ அப்போ 16 8s are வந்து 128. அகைன் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 8 2s are 16. ஸோ ரிமைண்டர் 32. 8 4s are 32. ஸோ மிச்சம் ஒரு 0. ஸோ 240 is your answer. ஸோ தி அதர் நம்பர் இஸ் 240. இதில் யூஸ் பண்ண ஹிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹிண்ட் வந்து எப்படி வந்துச்சு, இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் 2 நம்பர் சூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Product of 2 co-prime numbers is 117. Then their LCM is. ஓகே, இதுதான் வந்து அடுத்த ஹிண்ட். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 2 கோ-பிரைம் நம்பர் ஆல்ரெடி வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்லேயே வந்து கோ-பிரைம் நம்பர்ஸ்னா வந்து என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ கோ-பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, கொஞ்சம் யோசிங்க. ஸோ கோ-பிரைம் நம்பர்ஸ்னா, ஸோ எந்த 2 நம்பருக்கு அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1ன்னு இருக்கோ அதுதான் வந்து கோ-பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இந்த 2 நம்பர் வந்து கோ-பிரைம்னு சொல்லுவோம் எப்பன்னா இந்த 2 நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 அப்படின்னு இருந்தா. ஸோ இதுக்கு வேற என்ன அர்த்தம், அந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர்ஸே இருக்கக்கூடாது அப்பார்ட் ஃப்ரம் 1 தவிர வேற எந்த நம்பருமே காமன் ஃபேக்டரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து கோ-பிரைம் நம்பர்ஸ். ஸோ அப்போ காமன் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அதோட ப்ராடக்ட் தானே வந்து எல்சிஎம்மா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 நம்பர் இருக்கு, 12 7 இந்த 2 நம்பர் இருக்கு. ஸோ இந்த 2 நம்பரோட எல்சிஎம் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம்க்கு என்ன பண்ண முடியும்,
லீஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்ல வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம். 2 ஆல் ஆகலை, 3 இது ரெண்டும் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதாலையுமே ஆகலை. ஸோ 12 வந்து 12ஆல தான் ஆகும். 12 வந்து 7 ஆகாது. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து 7 வந்து 7ஆல தான் ஆகும். ஸோ இந்த லீஸ்ட் 1 1 வர வரைக்கும் தானே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அது வந்துருச்சு இந்த 1,1. ஸோ அப்போ இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 into 7 வந்து 84 தான் உங்களோட எல்சிஎம். ஸோ அது சிம்பிளா என்ன சொல்லிடலாம்? ஸோ ரெண்டு கோப்ரைம் நம்பரோட ப்ராடக்ட் தான் அதோட எல்சிஎம்மா இருக்குன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கோப்ரைம் நம்பரோட ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 117. ஸோ அதோட எல்சிஎம் கேட்குறான். ஸோ ஆப்வியஸா 117 தான் ஆன்சரா இருக்க முடியும். ஸோ இப்போ ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 13 and 9 தான் அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ். ஏன்னா 117க்கு ஒரே சிங்கிள் ப்ராடக்ட் தான். 13 and 9 மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் 117 வரும். ஸோ வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வராது. சரிங்களா? ஸோ இப்போ கோப்ரைம் நம்பர்ஸோட ப்ராடக்ட் தான் அதோட எல்சிஎம். ஏன்னா அதுக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லாததுனால காமன் ஃபேக்டர்ஸே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்காது. ஸோ அந்த சேம் கிவன் நம்பர்ஸ் தான் வந்து ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ அதோட ப்ராடக்ட் தான் வந்து ரிசல்டன்ட் எல்சிஎம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The HCF and the LCM of two numbers are 13 and 455 respectively. If one of if one of the number lies between 75 and 125, then that number is. ஸோ இதான் வந்து கொஷின்ல கொடுத்துருக்கான். ஸோ இது என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருந்தா யோசிங்க. ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட் வந்து நம்பர்ஸோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேற என்ன பண்ணலாம்? ஓகே, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. HCF into LCM is equal to number 1 into number 2. ஓகே, ஸோ இப்போ 13 HCF தெரியும், LCM வந்து 455. சரி, ரெண்டு நம்பருமே வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து, சாரி ஒரு நம்பர் கூட கொடுக்கல. ஸோ அப்போ இன்னொரு நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ என்ன பண்ணலாம்? இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட ப்ராடக்ட்டை மொத்தத்தையும் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. ஸோ மொத்தத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த 13 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 455 வந்து ஃபர்ஸ்ட் 91 into 5ன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் 13 into 91 into 5ன்னு இருக்கு. ஸோ இப்போ இதை அகெயின் நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா 13 7s வரும். ஸோ இது 5 இங்கே ஒன்று மிச்சம் இருக்குது, இங்கே ஒரு 13. ஸோ 13 into 13 into 7 into 7 7 into 5. ஸோ இதுதான் வந்து இந்த நம்பரையும் வந்து நம்ம இந்த 4 ஃபேக்டருக்குள்ள தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒன் ஆஃப் தி கிவன் நம்பர் வந்து 75 to 125க்கு நடுவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிள். இந்த கிவன் ஃபேக்டர்ல எது ரெண்டை மல்டிப்ளை பண்ணா 75 and 125க்கு நடுவில் வருதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 13 13s are 169. கண்டிப்பா வந்து இருக்கவே வாய்ப்பு இல்லை, எக்ஸீட் ஆயிடுச்சு. ரைட், அகைன் 13 5s are 65. ஸோ அந்த கேஸும் வந்து வர வாய்ப்பு இல்லை. 7 5s are 35. ஸோ இதுவும் வந்து அந்த இன்பிட்வீன் 75 and 125 இல்லை. ஸோ அப்போ மிச்சம் எதை தான் விட்டுருக்கோம்? 13 and 7 தான் விட்டுருக்கோம். ஸோ 13 7s are 91. ஸோ தெரிஞ்சிருச்சு. ஸோ 91 தான் அந்த நம்பரா இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 91. Okay, question. The LCM of three different numbers is 120. Which of the following cannot be their HCF? Okay, கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து 120ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இது சாரி ஒரு நம்பரோட ஒரு 3 டிஃப்ரெண்ட் நம்பரோட எல்சிஎம் வந்து 120ன்னு கொடுத்துட்டு ஸோ கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து இதோட ஹெச்சிஎஃப்ஆ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ எது வந்து ஹெச்சிஎஃப்ஆ இருக்க முடியாது? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான ரிலேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதை வச்சு யோசிங்க, எது வந்து இருக்க முடியாது. ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வச்சே வந்து சால்வ் பண்ணலாம். 6, 8, 12. ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஓகே. இந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் வந்து என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட்? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? கிரேட்டஸ்ட் நம்பர் எடுப்போம். 12. 12ஓட மல்டிபிள் பார்ப்போம். 12ஓட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் வந்து 12 தான். ஸோ அது வந்து 8ஆலும் டிவைட் ஆகாது, 6ஆலும் டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த மல்டிபிள் 24 போங்க. ஸோ 24 வந்து 8ஆலும் டிவைட் ஆகுது, 6ஆலும் டிவைட் ஆகுது. ஸோ 24 தான் எல்சிஎம். ஓகே. இதோட ஹெச்சிஎஃப் வந்து என்ன இருக்கு? இதோட ஹையஸ்ட் கவுண்ட் ஃபேக்டர் வந்து கண்டிப்பா 2 தான். ஏன்னா 3 2 தானே. ஏன்னா டிவிஷன் எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இது 3, 4, 6 ஆயிரும். ஸோ இது 3க்கும் வந்து காமனாக வந்து வேற நம்பர் இல்லவே இல்லை. ஸோ 2 தான் வந்து அதோட ஹெச்சிஎஃப். ஸோ இது மாதிரி எத்தனை டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்தீங்கனாலும் ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம் வில் ஆல்வேஸ் பி த மல்டிபிள் ஆஃப் இட்ஸ் ஹெச்சிஎஃப். அதே கிவன் நம்பர்ஸோட ஹெச்சிஎஃபோட மல்டிபிளாக தான் வந்து என்ன இருக்கும்? ஸோ அந்த கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து இருக்க முடியும். ஸோ அப்போ அது இல்லாம வந்து வேற நம்பர் வந்து இருக்க முடியாது. ஸோ நீங்க எந்த நம்பர்ஸ் வேணாலும் எடுத்து வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு கிவன் நம்பர்ஸ் எடுத்துட்டு ஸோ அதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சு பாருங்க, அதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு பாருங்க. எப்பயுமே வந்து எல்சிஎம் வந்து அந்த ஹெச்சிஎஃபோட மல்டிபிளா தான் இருக்கும். ஸோ இங்க எல்சிஎம் வந்து 120 இருக்கு. ஸோ கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எது வந்து 120யோட ஃபேக்டர் இல்லையோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ 8 வந்து ஃபேக்டர் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஆமா, 8 15s are 120. ஸோ 8 வந்து இருக்கு. 8 வந்து என்னது? ஹெச்சிஎஃப் இருக்க சான்சஸ் வந்து அதிகம். ஓகே. அதுக்கப்புறம் 12 எடுத்து பாருங்க. 12 10s are அகைன் 12 10s are 120 வந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்து 24 இருக்கு. 24 5s are வந்து 120 நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனையும் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இதுவும் வந்து ஆன்சரா இருக்கலாம். ஏன்னா ஹெச்சிஎஃப்ஆ இருக்கலாம். ஸோ இதுதான் இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 தான் இருக்க முடியாது. ஹெச்சிஎஃப்ஆ இருக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம்? ஒரு கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து வில் ஆல்வேஸ் பி த மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப். ஆர்எல்ஸ் திருப்பி சொல்லணும்னா ஒரு கிவன் நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் வந்து வில் ஆல்வேஸ் பி த ஃபேக்டர் ஆஃப் இட்ஸ் எல்சிஎம் இல்லை தேர் எல்சிஎம். ஸோ அப்போ 35 தான் இந்த நம்பரோட இந்த கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம்மா இருக்க முடியாது. கிவன் தேர் எல்சிஎம் இஸ் 120. ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் 35. ஸோ இந்த கொஸ்டின்ல ஹிண்ட் என்னன்னா எப்பயுமே ஒரு கிவன் நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து வில் பி த மல்டிபிள் ஆஃப் தோஸ் கிவன் நம்பர்ஸ் ஹெச்சிஎஃப். அந்த கிவன் நம்பரோட ஹெச்சிஎஃபோட மல்டிபிளாக தான் எல்சிஎம் இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஹெச்சிஎஃப் வந்து அந்த எல்சிஎமோட ஃபேக்டரா தான் இருக்க முடியும். ஓகே. அடுத்த கொஸ்டின். த லீஸ்ட் நம்பர் விச் when divided by 12, 15, 20 or 54 leaves a remainder of 4 in each case. ஓகே. ஒன்றும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா the least number which when divided by 12, 15, 20 or 54 leaves a remainder of 4 in each case. கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து 12ஆல 15ஆல 20ஆல ஆர் 54ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 4 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ இதான் வந்து கொஷின். ஸோ இதை எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சாரி, இந்த 12, 15, 20 அண்ட் 54. ஸோ இது 4ஓட எல்சிஎம். அதாவது ஏன்னா லீஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது 4 நம்பரோட எல்சிஎம் வந்து கண்டிப்பா என்ன பண்ணும்? சாரி, இந்த இடத்த இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து இது பண்ணிருங்க, கிளியர் பண்ணிருங்க. நான் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி. ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து the least number which when divided by 12, 15, 20 or 54 leaves a remainder of 4 in each case. ஸோ கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எதை வந்து இந்த 12ஆல 15ஆல 20ஆல 54ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 4ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நம்பரோட
மல்டிபிளா தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து இந்த நம்பரை வச்சு அந்த கிவன் நம்பரான எட்ஸை வந்து நீங்க டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஒன்றும் இல்லை. ஸோ எட்ஸுங்கிறதான் வந்து அந்த நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எட்ஸுங்கிற நம்பரை 12ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4 தானே? 4 கொடுக்கணும். அதே மாதிரி சேமா எட்ஸுங்கிற நம்பரை 15ஆல டிவைட் பண்ணும்போதும் ரிமைண்டர் 4 கொடுக்கணும். சேம் எட்ஸுங்கிற நம்பரை 20ஆல டிவைட் பண்ணும்போதும் ரிமைண்டர் 4 கொடுக்கணும். 54ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4 கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின்ல சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இந்த எட்ஸுங்கிற நம்பர் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே ரிமைண்டர்ஸ். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த எட்ஸ்ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணிட்டா, எட்ஸ் மைனஸ் 4 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? என்னவாயிரும்? ஸோ இந்த எட்ஸ் மைனஸ் 4ங்கிற நம்பரை இந்த எல்லா நம்பரும், அதாவது 12, 15, 20, 54 இது நாலுமே வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாமா? புரியுதா? ஸோ எட்ஸுங்கிற நம்பர் வந்து 12ஆல 15ஆல 20ஆல 54ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 4 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ அந்த எட்ஸ் மைனஸ் 4 ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 23ன்னு இருக்கு. இந்த 5ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 5 4s are 20. ஸோ ரிமைண்டர் 3. ஓகே, இது வந்து டிவிடெண்ட் நம்மளுக்கு தெரியும், இது ரிமைண்டர். ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட் மைனஸ் ரிமைண்டர் வில் ஆல்வேஸ் பி டிவிசிபிள் பை த டிவைசர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ டிவிடெண்ட்ல இருந்து ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது எப்பயுமே வந்து எதால டிவிசிபிளா தான் இருக்கும் அப்படின்னா டிவைசரால டிவிசிபிளா தான் இருக்கும். ஏன்னா 23 மைனஸ் 3 வந்து 20. ஸோ அப்போ ரிசல்டன்ட் வந்து will always be divisible by the divisor. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹிண்ட் தான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எட்ஸுங்கிற நம்பரை 12ஆல 15ஆல 20ஆல 54ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4 வருது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த எட்ஸ் மைனஸ் 4ங்கிற நம்பரை வந்து இந்த 4 நம்பரும் எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இங்க ஹிண்ட். ஓகே. ஸோ அப்போ இந்த எட்ஸ் மைனஸ் 4ங்கிற நம்பரை இந்த 4 நம்பர் 12, 15, 20, 54 இதனாலுமே எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ அதுலேயே வந்து லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இந்த 4க்கும் காமன் மல்டிபிள் நிறைய இருக்கும். ஸோ அதுலேயே லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன, அதுதான் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்க விஷயம். ஸோ இப்போ இந்த எட்ஸ் மைனஸ் 4ங்கிற நம்பர் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 4 நம்பரோட எல்சிஎம் தான் வந்து எட்ஸ் மைனஸ் 4. ஓகே, அவ்வளோதான் ஆன்சரா? ஆனா நமக்கு தேவையான நம்பர் வந்து எட்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எட்ஸ் மைனஸ் 4 கண்டுபிடிக்கலாம். அதுல இருந்து வந்து எட்ஸ்க்கு வந்து ப்ரொசீட் ஆகலாம். ஸோ சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ லீஸ்ட் பிரைம் ஃபேக்டர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 தான். ஸோ 6 டைம்ஸ் 15 வந்து ஆகாது. இது வந்து 10 டைம்ஸ், இது 27. அடுத்து அகைன் 2 பாருங்க, 3, 15, 5, 27. ஸோ இப்போ இதுல 3 டைம்ஸ் போனீங்கன்னா 1, 5, 5, 9. ஓகே, இதுக்கு வந்து அடுத்து 5 போட்டிங்கன்னா வந்து இது ரெண்டும் ஒன்றாயிரும், மிச்சம் வந்து 9 இருக்கும். ஸோ அப்போ 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 9 அதான் உங்களோட ஆன்சர். ஸோ 2 2s are வந்து 4, 4 3s are 12, 12 5s are 60, 60 9s are 540. ஸோ 540 தான் எட்ஸ் மைனஸ் 4. எட்ஸ் மைனஸ் 4 தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எட்ஸ் மைனஸ் 4 வந்து 540. ஸோ எட்ஸோட வேல்யூ தான் அவன் கேட்டிருக்கான், தட் இஸ் 544. ஓகேங்களா? ஸோ இதான் ஆன்சர். கான்செப்டுவலா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன்ல இருந்து அடுத்து சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல வந்து கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் என்னன்னா, ஸோ ஒரு எட்ஸுங்கிற நம்பரை வந்து இந்த 12, 15, 20, 54 இந்த 4ஆலையும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 4 இன் ஈச் கேஸ் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த எட்ஸ்ல இருந்து இந்த 4 அந்த ரிமைண்டரான 4 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4 நம்பருமே எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். அந்த எட்ஸ் மைனஸ் 4ங்கிற நம்பரை இந்த 4 நம்பருமே எக்ஸாக்டா டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஓகே, அந்த ஹிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ எட்ஸ் மைனஸ் 4 வந்து will be exactly divisible by all these 4 numbers. Okay, so இப்போ அடுத்த ஹிண்ட் என்ன? least of such number. இது மாதிரி நிறைய காமன் மல்டிபிள்ஸ் இருக்கும். இந்த 12, 15, 20, 54க்கு நிறைய காமன் மல்டிபிள் இருக்கும். ஸோ அதுல உள்ளதுலே லீஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது 4ஆலே வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுது அப்படின்னாலே வந்து அது காமன் மல்டிபிள் தானே. ஸோ அது மாதிரி
அது மாதிரி நிறைய காமன் மல்டிபிள்ஸ் இருக்கும் உள்ளதுலேயே, அதுலேயே லீஸ்ட் கேட்டிருக்கான். ஸோ அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதான் வந்து x-4 இருக்க முடியும். ஸோ அதுலேருந்து 4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருந்தீங்கன்னா அதான் வந்து ஆன்சர். தேங்க்யூ.